வெல்கம் பேக். நம்ம இப்போது இந்த இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் சப்ஜெக்டில் 2வது யூனிட்டில் 3வது சாப்டர் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸில் லைன் இன்க்ளைன் டு போத் த பிளேன்ஸை பற்றின பர்டிகுலர்ஸை இப்போ பார்க்கலாம். ஸோ ஃப்ரம் தி எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த பாயிண்ட்லேருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து ஆரம்பமாகுது. எக்ஸாம்ஸில் இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் நடத்த போகிற எல்லா ப்ராப்ளம்ஸும் வீடியோஸ்லேருந்து தான் உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன்ஸில் கொஸ்டினாக கேட்பாங்க. அதனால் இந்த பர்டிகுலர் வீடியோ ரொம்ப முக்கியம். வாங்க நம்ம வீடியோக்கு நேராக போயிடலாம். த லைன் இன்க்ளைன் டு போத் த ரெஃபரன்ஸ் பிளேன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 3 டைமென்ஷனலாக பிக்டோரியல் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்கு. இந்த லைன் வந்து கேபிட்டல் ஏபி இன்க்ளைன் டு போத் ஹெச்பி அண்ட் விபி அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைன் ஏபி 100 mm வச்சுங்க. லைன் ஏபி 100 mm லெங்க்னு வச்சுங்க. இந்த ஃப்ரண்ட் வியூ பொறுத்த வரைக்கும் இந்த இது வந்து இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸில் இந்த டைரெக்ஷனில் பார்க்குறாரு அப்சர்வர். இந்த டைரெக்ஷனில் பார்த்தா இந்த வெர்டிக்கல் பிளேனில் ஃப்ரண்ட் வியூ இமேஜ் தெரியும் இல்லையா, இந்த ஏ டேஷ் பி டேஷ், இதுதான் ஏ டேஷ் பி டேஷாக மார்க் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃப்ரண்ட் வியூ இந்த லைன் ஏபி இன்க்ளைன் டு போத் ஹெச்பி அண்ட் விபியாக இருக்கிறதால இந்த ஃப்ரண்ட் வியூ லெங்க் வந்து ட்ரூ லெங்க் 100 mm ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அந்த 100 mm கம்மியாக இருக்கும். எப்பயுமே ஈக்குவலாக இருக்கிறது வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? இப்போது இது ஒரு ஹரிசாண்டல் லைன். இந்த லைன் தான் நான் இங்கே வரைகிறேன். இதோட ஆங்கிள் மெஷர் பண்ணினா அது வந்து அப்பேரண்ட் ஆங்கிள் பேர். அதுக்குன்னு நோட்டேஷனாக ஆல்ஃபா நோட்டேஷன் அப்பேரண்ட் ஆங்கிள். ட்ரூ ஆங்கிள்ன்றது லைன் இன்க்ளைன் டு ஹெச்பி தீட்டா, லைன் இன்க்ளைன் டு விபி பை. இது ட்ரூ இன்க்ளினேஷன்ஸ். கேபிட்டல் ஏபின்றது ட்ரூ லெங்க். இந்த 3 ட்ரூ வேல்யூஸ். பட் இங்கே கிடைச்சிருக்கிற ஏ டேஷ் பி டேஷ் வந்து ஃப்ரண்ட் வியூ லெங்க், ஃப்ரண்ட் வியூ லெங்க். ஃப்ரண்ட் வியூவோட இன்னொரு பேர் வந்து எலிவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து 100 கம்மியாக இருக்கும். இந்த ஆங்கிள் வந்து அப்பேரண்ட் ஆங்கிள், ட்ரூ ஆங்கிள் கிடையாது. அது ஆல்ஃபான்னு நோட்டேஷன் பண்ணும். தட் இஸ் ஆங்கிள் வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரண்ட் வியூவோட ஆங்கிள் வந்து ஆல்ஃபா. இப்போது டாப் வியூவை பார்க்கலாம். இந்த லைனை டாப்போஸ் பாயிண்டில் இந்த டைரெக்ஷனில் பார்க்கும்போது இந்த ஹரிசாண்டல் பிளேன் இமேஜாக படியுது. இதுதான் ஏபி, ஸ்மால் ஏபி. இது வந்து டாப் வியூ. டாப் வியூக்கு இன்னொரு பேர் வந்து பிளான். ஸோ இதுதான். இதுவும் 100 இருக்காது, 100 கம்மியாக தான் இருக்கும். இந்த ஆங்கிள் மெஷர் பண்ணிங்கன்னா இதோ இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிள் மெஷர் பண்ணிங்கன்னா இது வந்து அப்பேரண்ட் ஆங்கிள் பீட்டான்னு பேர். தட் இஸ் டாப் வியூவோட ஆங்கிள், இன்க்ளினேஷன் ஆஃப் டாப் வியூ ஆர் இன்க்ளினேஷன் ஆஃப் பிளான். ஸோ இவ்வளோ தான். இது ஆரம்பத்தில் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிறதெல்லாம் சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது. ஸோ புரிஞ்ச வரைக்கும் நீங்கள் எடுத்துங்க. புரியலனா கூட அடுத்தடுத்த ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு சில இந்த டவுட்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிளாரிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. இங்கே எலிவேஷன் சொல்கிறோம். எலிவேஷனுக்கு பதில் ஃப்ரண்ட் வியூன்னு பேர். எலிவேஷனோட இன்னொரு பேர் வந்து ஃப்ரண்ட் வியூ. ஸோ எலிவேஷன் ஏ டேஷ் பி டேஷ் அண்ட் பிளான்றது டாப் வியூ. ஏபி லைன் இன்க்ளைன் டு எக்ஸ் லைன் அண்ட் ஆர் ஷார்ட்டர் தேன் தி ட்ரூ லெங்க். அதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ட்ரூ லெங்க் 100 mm இருந்தால் எலிவேஷன் ஃப்ரண்ட் வியூ, பிளான் டாப் வியூ 2 லெங்க்ட்டுமே 100 கம்மியாக தான் இருக்கும். அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. இப்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் தான், இந்த மாதிரி கேட்டகரியில தான் கொஸ்டின்ஸ் வரும்னு நான் சொல்லிட்டேன். இதை 2 வகையாக சால்வ் பண்ணலாம். அந்த மெத்தட்ஸ் என்னென்னா ரொட்டேட்டிங் லைன் மெத்தட் இல்லை ஆக்சிலரி பிளேன் ஆர் ட்ரெபிசாய்ட் மெத்தட் அப்படின்னு 2 மெத்தட் இருக்குது. ஆக்சுவலாக சிலபஸ் பிரகாரம் நமக்கு ரொட்டேட்டிங் லைன் மெத்தட் மட்டும்தான் இருக்குது. அதனால் அதை தான் நம்ம இனிமேல் நாம் பார்க்க போகிறோம். ட்ரெபிசாய்ட் மெத்தட் ஆர் ஆக்சிலரி பிளேன் மெத்தட் சிலபஸில் கிடையாது. அதனால் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறதில்ல. இப்போ என்ன நோட் இருக்குதுன்னு பார்க்கலாம். when a line is inclined to both HP and VP then the projections are shorter than the true length. அதுதான் ஏற்கனவே சொல்லிட்டோம், shorter than the true length அப்படி சொல்லியிருக்கு. and the inclination of angles with XY, that is XY reference line, are greater than the true inclination. அது ஏற்கனவே நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இங்கே இந்த ஆங்கிள் வந்து ஆல்ஃபான்னு சொன்னேன்னா ஃப்ரண்ட் வியூ ஆங்கிள், டாப் வியூ ஆங்கிள் வந்து பீட்டான்னு சொன்னேன்னா, ஆனால் ட்ரூ ஆங்கிள் வித் ரெஸ்பெக்ட் டு ஹெச்பி அப்படின்றது தீட்டா. ட்ரூ ஆங்கிள் வித் ரெஸ்பெக்ட் டு விபி அது வந்து பை.
இந்த ஆல்ஃபா தீட்டா கம்பேர் பண்ணுறச்ச ஆல்ஃபா எப்பயுமே கிரேட்டராக இருக்கும், பீட்டா பை கம்பேர் பண்ணுறச்ச பீட்டா எப்பயுமே கிரேட்டராக இருக்கும். அதுதான் இங்கே கொடுத்துருக்கு, ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் த ட்ரூ இன்க்ளினேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்போது இதோட இதுதான் இங்கே இன்னும் கொஞ்சம் என்லார்ஜாக கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதில் கொஞ்சம் கிளியராக தெரியும். லைன் ஏபி ரியல் லைன் கேபிட்டல் ஏபி க்ளீனாக தெரியுது, ஃப்ரண்ட் வியூ ஏ டேஷ் பி டேஷ் க்ளீனாக தெரியுது, ஏபி டாப் வியூ க்ளீனாக தெரியுது. அதோட ஆர்த்தோகிராஃபிக்கு தான் XY ரெஃபரன்ஸ் லைன் வரைஞ்ச பிறகு ஏ டேஷ் பி டேஷ் ஃப்ரண்ட் வியூ எப்பயுமே XYக்கு மேலே வரும், டாப் வியூ எப்பயுமே XYக்கு கீழே வரும். ஸோ டாப் வியூ ஸ்மால் ஏபி. ஸோ இதுதான் ஆன்சர். இந்த ரொட்டேட்டிங் லைன் மெத்தடில் எந்த மாதிரி ப்ராப்ளத்தாக இருந்தாலும் ரொட்டேட்டிங் லைன் மெத்தடை சால்வ் பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் ஆக்சிலரி பிளேன் மெத்தட் ஆர் ட்ரெபிசாய்ட் மெத்தடில் சம் லிமிடேஷன்ஸ் இருக்குது, ஆனால் சிலபஸ்லையும் கிடையாது. அதனால் அதை பற்றி நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுறதுக்கும் நமக்கு அவசியம் கிடையாது. வாங்க இந்த இதில் நாமன்க்ளேச்சர், சம் நாமன்க்ளேச்சர்ஸ் இதில் இருக்குது, அது என்னன்றது இங்கே பார்த்துடலாம். இப்போது ஒரு ப்ராப்ளம் லைன் இன்க்ளைன் டு போத் த பிளேன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு குழப்பமான சுச்சுவேஷனில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனாலும் உங்களுக்கு வந்து இந்த ஃபைனல் ஏ டேஷ் பி டேஷ்ன்றது தான் ஃப்ரண்ட் வியூ, ஃபைனல் ஏபி இந்த ரெட் லைன் இருக்கு இல்லையா, ஏ டேஷ் பி டேஷ் இது ஃப்ரண்ட் வியூ ஆர் எலிவேஷன், இந்த ஏபி இது வந்து டாப் வியூ ஆர் பிளான் அப்படின்னு பேர். இப்போது இதை வந்து எப்படி சால்வ் பண்ணணும்னா, இந்த பர்டிகுலர் இதில் வந்து ட்ரூ லெங்க்த்து கொடுத்துருக்கு, ட்ரூ லெங்க்த்து கொடுத்தாச்சு, 1 end how much above how much in front கொடுத்துட்டாங்க, ட்ரூ இன்க்ளினேஷன் வித் HP தீட்டா கொடுத்தாச்சு, ட்ரூ இன்க்ளினேஷன் வித் VP பை கொடுத்துருக்கு. அப்படின்னா இது உங்களுக்கு குழப்பமாக தான் இருக்குது. நான் திருப்பி இன்னொரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். இருந்தாலும் இந்த பர்டிகுலர்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்க. ஃபஸ்ட்டு இந்த லைன் இன்க்ளைன் டு HP ஒன்லி அப்படின்னு நீங்கள் அசியூம் பண்ணுறீங்க. அதாவது இந்த ப்ராப்ளம் லைன் இன்க்ளைன் டு போத் த பிளேன்ஸை, ஒரு லைன் இன்க்ளைன் டு போத் த பிளேன்ஸை 2 லைன் இன்க்ளைன் டு 1 பிளேன் ஒன்லி அப்படின்ற மாதிரி 2ஆக பிரிக்கிறன்ற மாதிரி கணக்கு. மீனிங் ஃபஸ்ட்டு அசம்ஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து லைன் இன்க்ளைன் டு HP ஒன்லி, லைன் இன்க்ளைன் டு HP ஒன்லி அப்படின்னு எடுத்துக்கிறீங்க, நாட் இன்க்ளைன் டு VPன்னு எடுத்துக்கிறீங்க. அப்போ நமக்கு எந்தெந்த டேட்டா தேவைன்னா ட்ரூ லெங்க், 1 end above in front அது காமன், இந்த தீட்டா மட்டும் எடுத்துக்கிறீங்க, பையை நம்ம இப்போ எடுக்கல. அப்படின்ற மாதிரி இருந்தால் 1 end சம் டிஸ்டன்ஸ் above A dash, சம் டிஸ்டன்ஸ் in front ஆர் பிலோ XY A மார்க் பண்ணிவிட்டு லைன் இந்த ட்ரூ லெங்க்த்தும் தீட்டாவை வச்சு இந்த A dash B1 டேஷை வரையணும், A dash B1 டேஷ் வரையணும். இதுக்கு பேர் தான் ப்ரிலிமினரி ஃப்ரண்ட் வியூ அப்படின்னு பேர். ப்ரிலிமினரி ஃப்ரண்ட் வியூவில் லைன் இன்க்ளைன் டு HP ஒன்லி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம், நாட் இன்க்ளைன் டு VPன்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இந்த ப்ரிலிமினரி ஃப்ரண்ட் வியூ A dash B1 டேஷ் வரைங்க, இது ட்ரூ லெங்க்த்து, இந்த ட்ரூ ஆங்கிள் வந்து தீட்டா. இதை பேஸ் பண்ணி இந்த ட்ரப்பீசாய்டை கம்ப்ளீட் பண்ணுறீங்க. ஸோ இது வந்து ப்ரிலிமினரி ஃப்ரண்ட் வியூ செட் அப்படின்னு நான் சொல்கிறேன், ப்ரிலிமினரி ஃப்ரண்ட் வியூ செட் அப்படின்னு சொல்கிறேன். இதில் ட்ரூ லெங்க்த்தும் தீட்டாவை மட்டும் எடுத்துக்கிறோம், பையை நம்ம எடுத்துக்கல. ஸோ இது ட்ரூ லெங்க்த்து காமிக்கும். ஸோ இந்த ட்ரப்பீசாய்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது நவ் லைன் இன்க்ளைன் டு VP ஒன்லின்னு எடுத்துக்கிறோம், நாட் வித் ரெஸ்பெக்ட் HPன்னு எடுத்துக்கிறோம். லைன் இன்க்ளைன் டு ஒன்லி VP அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போது இந்த ஏல ஆரம்பித்து இந்த சைடில் பாட்டம் சைடில் டாப்பி வரைகிறீங்க, ட்ரூ லெங்க்த்தும் இந்த பையும் வச்சுட்டு இந்த ப்ரிலிமினரி டாப் வியூ லைன், இதுக்கு பேர் ப்ரிலிமினரி டாப் வியூ அப்படின்னு பேர். ப்ரிலிமினரி டாப் வியூ வரைகிறீங்க. ப்ரிலிமினரி டாப் வியூ வரைஞ்ச பிறகு இந்த ட்ரப்பீசாய்டை கம்ப்ளீட் பண்ணுறீங்க. இந்த ட்ரப்பீசாய்டு கம்ப்ளீட். இப்போ பார்த்தீங்கன்னா மெஜந்தா கலர் இது வந்து ப்ரிலிமினரி ஃப்ரண்ட் வியூ செட். அதில் வந்து லைன் இன்க்ளைன் ஒன்லி வித் ரெஸ்பெக்ட் HP, நாட் வித் ரெஸ்பெக்ட் VP. அந்த ட்ரப்பீசாய்டு செட்டை முடிச்சாச்சு. இந்த ப்ளூ கலர், லைட் ப்ளூ கலரை வந்து ப்ரிலிமினரி டாப் வியூ செட். இதில் லைன் இன்க்ளைன் ஒன்லி வித் ரெஸ்பெக்ட் VP, பட்
நாட் வித் ரெஸ்பெக்ட் ஹெச்பி அப்படின்ற அசம்ஷனில் இந்த 2 லைனும் நீங்கள் வரைஞ்சிட்டோம். 2 ட்ரெப்பிசாய்ட்ஸும் வரைஞ்சாச்சு. ஸோ ப்ரிலிமினரி ஃப்ரண்ட் வியூ செட் வரைஞ்சாச்சு, ப்ரிலிமினரி டாப் வியூ செட் வரைஞ்சாச்சு. அதுக்கு பிறகு இனி நான் சொல்ல போகிற எல்லா ப்ரொசீஜரும் வெரி ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர். நீங்கள் அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ண போதும், எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும். இந்த எண்டு B1 டேஷில் ஒரு லோக்கஸ் வரைங்க, இந்த B2ல் இந்த டிப்பில் ஒரு லோக்கஸ் வரைங்க. அப்புறம் இந்த ஃப்ரண்ட் வியூ சைடில் A டேஷ் சென்டர், A B2 டேஷ் ரேடியஸ், இங்கே ஒரு ஆர்க் நீங்கள் வரைங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு முட்டுதா, அதுதான் B டேஷ், அதுதான் B டேஷ். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இதில் ஏஎஸ் சென்டர், AB1S ரேடியஸ், இங்கே ஒரு ஆர்க் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா இந்த லோக்கஸில் இந்த பியில் கட் ஆகுது. ஸோ உங்களுக்கு B கிடச்சிருச்சு. இப்போது நீங்கள் ஃபைனலாக என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு வேறு கலர் கிடைக்கல, திருப்பியும் மெஜந்தா கலரே நான் யூஸ் பண்ணுறேன். இதை டார்க்கன் பண்ணிங்கன்னா இதுதான் ஃபைனல் டாப் வியூ, இது ஃபைனல் ஃப்ரண்ட் வியூ. A டேஷ் B டேஷை கனெக்ட் பண்ணிங்கன்னா ஃபைனல் ஃப்ரண்ட் வியூ, ஏபியை கனெக்ட் பண்ணிங்கன்னா ஃபைனல் டாப் வியூ. ஓகேங்களா? இதுதான் முடிஞ்சு போச்சு, சொல்யூஷன் ஓவர். ஆனால் ஃபைனல் செக்காக இந்த B டேஷ் வழியாக ஒரு ப்ரொஜெக்டர் வரைஞ்சிங்கன்னா ஆக்சுவலாக அது B வழியாக இந்த Bயில் கட் ஆகணும், பாஸ் த்ரூ ஆகணும். ப்ரொஜெக்டார்ன்றது ஆல்வேஸ் வெர்டிக்கல் லைன் ஆர் எ லைன் பர்பெண்டிகுலர் to XY. அதை நீங்கள் வரைஞ்சிங்கன்னா கரெக்டாக கட் ஆகணும். இல்லைன்னா ஏதோ சம் எரர்ஸ் அந்த மெஷர்மெண்ட்ஸில், லென்த் மெஷர்மெண்ட்லையோ ஆங்கிள் மெஷர்மெண்ட்லையோ காம்பஸ் ஆர்க் வரையும் போதோ ஏதோ சம் எரர்ஸ் கண்டிப்பாக நானாக இருந்தாலும் பேப்பரில் டூல்ஸை நான் டிராயிங் ஸ்கேல் ப்ராக்டர் காம்பஸ் வச்சு நான் வரைஞ்சால் கூட நானும் சம் எரர்ஸ் எனக்கும் வரும், சம் எரர்ஸ் வரும். இருந்தாலும் சம்ஹவ் இது ஃபைனலாக நீங்கள் மேக்கப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த பர்டிகுலர் இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதை புரிஞ்சால் தான் நீங்கள் வந்து ஈஸியாக இதை பற்றி இது அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டேட்டா. 1 end that is true length, 1 end how much above, how much in front, theta, pi. இது வந்து ஸ்டாண்டர்ட் 5 செட். இதுலேருந்து ஒரு கேள்வி தான் கிடைக்க முடியும். அப்போது இந்த செட்டோட நம்ம ப்ராப்ளத்தை சாப்டரே முடிக்கிறோன்னா ஒரே கேள்வி தான் உங்களுக்கு கேட்பாங்க திருப்பி திருப்பி. அந்த ஒரு கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணால் போதும், ரொம்ப ஈஸி இல்லையா? ஆனால் அப்படி கிடையாது. ஆக்சுவலாக இதில் வேறு டேட்டாவும் இருக்குது. அது என்னன்னு சொல்கிறேன். ட்ரூ லெங்க்த்துக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரண்ட் வியூ லெங்க்த்து, டாப் வியூ லெங்க்த்து 2 இருக்குது. இப்போது 5, 6, 7 டேட்டா வந்துருச்சா? அதே மாதிரி 1 end A dash above A in front மாதிரி, அதர் end B dash above B in front. அப்போது 8, 9 டேட்டா வந்துருச்சு. தென் தீட்டாக்கு ஈக்குவலண்ட்டாக இட் இஸ் ட்ரூ இன்க்ளினேஷன் வித் ஹெச்பி. பட் இது வந்து ஆல்ஃபா வந்து இன்க்ளினேஷன் ஆஃப் ஃப்ரண்ட் வியூ வித் ஹெச்பி ஆல்ஃபா. அப்போது 10. பைக்கு ஏற்ற மாதிரி பீட்டா வரும். ட்ரூ இன்க்ளினேஷன் ஆஃப் அப்பேரண்ட் இன்க்ளினேஷன் ஆஃப் டாப் வியூ, அது பீட்டா. இங்கே பாருங்கள், இது வந்து ட்ரூ லெங்த் லைனு, இது வந்து அது தீட்டா. இது வந்து ஃப்ரண்ட் வியூ ஆங்கிள் ஆல்ஃபா. இப்போ இது வந்து ட்ரூ இன்க்ளினேஷன் வித் விபி பை, இது வந்து ஆங்கிள் ஆஃப் டாப் வியூ பீட்டா. ஸோ 11 டேட்டா. கடைசியாக டிஸ்டன்ஸ் பிட்வீன் எண்ட் ப்ரொஜெக்டார்னு இருக்குது. எண்டு ப்ரொஜெக்டார் ஒரு லைன்னா அது 2 எண்டு இல்லையா? இது ஒரு எண்டு, A dash ஏன்றது ஒரு எண்டு, B dash Bன்றது ஒரு எண்டு. இப்போ A dash ஏல ஒரு ப்ரொஜெக்டர் போதா, B டேஷில் ஃபைனல் செக்காக நான் ஒன்று சொன்னேன்னா அதுவும் ரெண்டும் ஒரே பாயிண்டில் தான், கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக கொஞ்சம் தள்ளி தான் வரும், நம்ம என்ன தான் நீங்கள் பர்ஃபெக்டாக மெஷர் பண்ணலாம். இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸுக்கு பேர் தான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எண்ட் ப்ரொஜெக்டார். டிஸ்டன்ஸ் பிட்வீன் எண்ட் ப்ரொஜெக்டார் புரியுதுங்களா? அப்போது உங்களுக்கு இந்த 5 டேட்டா கிடையாது, 5 இல்லாமல் 6, 7, 8, 9, 10, 11, 12 டேட்டா வருது. அப்போது டோட்டலாக 12 டேட்டாவில் இருந்து ஏதாவது ஒரு 5 தான் கொடுக்கணும், ஏதாவது ஒரு 5 தான் கொடுக்கணும். அப்போ இப்போ பாருங்கள், அப்போ உங்களுக்கு பெர்முட்டேஷன் காம்பினேஷன் வந்து ரொம்ப நிறைய வந்துருச்சு. ஆக்சுவலாக மேத்தமெட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா 12C5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 690 காம்பினேஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கால்குலேட்டரில் செக் பண்ணி பார்த்துங்க. 692 விட நீங்கள் 500ன்னு வச்சுங்க. அப்போ 500 வகையான ப்ராப்ளத்தை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அப்போது ஒரு
பர்ஃபெக்டான ஒரு டிராயிங் டீச்சர் வந்து டீச் பண்ணோன்னா 500 வகையான ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் இந்த இது வந்து கம்ப்ளீட் ஆகுன்ற மாதிரி அர்த்தம். ஆனால் எந்த ஒரு ஆசிரியராலையும் 500 ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ண முடியாது. ஏதோ ஒரு 10-20 ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ணுவாங்க. அதை வச்சு நீங்கள் ஃபர்தராக ஐடியா கண்டுபிடிக்கணும். ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ டோட்டலாக 12 பாசிபிள் டேட்டா இதில் இருக்குது. இதில் வந்து ஏதாவது ஒரு 5 கொடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ இன்னொரு பாயிண்ட் வந்து எக்ஸாம் கொஸ்டின்ஸில் உங்களுக்கு எக்ஸசைஸோ இல்லை டெஸ்ட் கொஸ்டினோ இல்லை யூனிவர்சிட்டி எக்ஸாம் கொஸ்டின்ஸ்லையோ இந்த லைன்ஸை பொறுத்த வரைக்கும் 5 டேட்டா கொடுக்கணும். 5 டேட்டா கொடுக்கணும். இந்த 12லேருந்து ஏதாவது ஒரு 5 கொடுக்கணும். அப்போ தான் ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ண முடியும். ஒருவேளை 5 இல்லை சார், 4 தான் கொடுத்துருக்காங்க, 1 கொடுக்கலன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று நீங்களாக அசியூம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 5 டேட்டா தேவை இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு. 5 வேல்யூ, 12 வேல்யூவில் 5 வேல்யூ, ஏதாவது ஒரு 5 வேல்யூ தேவை. ஒருவேளை 4 வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த வேல்யூ நான் சொல்கிறது நம்பராக இருக்கலாம், இல்லை சம் வேர்ட்ஸாக கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் அண்ட் ஏ வந்து 10 mm அபவ்னு சொன்னேன் இல்லையா, அப்போ 10ன்றது ஒரு வேல்யூ ஆர் டேட்டா. அதுக்கு பதில் ஒன் அண்ட் இன் ஹெச்பின்னு சொல்கிறது, இன் ஹெச்பின்றது வேல்யூ நம்பர் கொடுக்கல, ஆனால் இன் ஹெச்பின்றது 0ன்னு அர்த்தம். இது அப்போ அதுவும் ஒரு வேல்யூ தான், அதுவும் ஒரு டேட்டா தான். அதனால் வேல்யூ கொடுத்தது தான் டேட்டா, வேல்யூ இல்லாத வேர்டு வந்து டேட்டா கிடையாதுன்னு அர்த்தம் கிடையாது. சரிங்களா? அப்போ 5 டேட்டா கொடுக்கணும். 5 டேட்டாவோட கம்மியாக கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு வேல்யூவை இதுலேருந்து ஏதாவது ஒன்று தான் அசியூம் பண்ணி நீங்களாவே சால்வ் பண்ணலாம். சரிங்களா? அது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, சார் ஒரு வேளை 5க்கு பதில் 6 டேட்டா கொடுத்துட்டாங்க சார், என்ன பண்ணலாம்? 6 டேட்டா கொடுத்தாங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் 6ஐயும் கன்சிடர் பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது. எதுக்குன்னா நான் 5 தான் வேணும்னு சொல்லிட்டேன். 5க்கு மேலே நீங்கள் போனாலே அந்த 6வது வேல்யூ வந்து அந்த 5 வேல்யூவில் இருக்க ஏதாவது ஒரு டேட்டாவை அது வந்து ட்ரபிள் பண்ணும். ஆக்சுவலாக பார்த்தா ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் 5 டேட்டாவுக்கு மேலே கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா கொஸ்டினில் அந்த ப்ராப்ளம் ஆக்சுவலி அன்சால்வபிள், சால்வ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? நீங்களாவே ஒரு டேட்டாவை இக்னோர் பண்ணணும். ஏதாவது ஒரு டேட்டா இக்னோர் பண்ணணும் சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டினே ராங்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், நானும் நினைக்கலாம். பட் யூனிவர்சிட்டி என்ன நினைக்கிறதுன்றது தான் நமக்கு முக்கியம். ஸோ நீங்கள் ஏதாவது ஒன்று நெக்லெக்ட் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கலாமேன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் சால்வ் பண்ணியிருந்துருக்கணும். நீங்கள் ஏதோ ஸ்கூல்ஸில் மாதிரி இல்லை மற்ற இதில் மாதிரி கொஸ்டின் நம்பர் கொடுத்துட்டா 20க்கு 20 கொடுத்துருவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. எப்பவுமே ஆல்வேஸ் ட்ரை பண்ணுங்கள். இப்போது இதோட டீட்டெயிலை வந்து நான் இன்னொரு கேட் டிராயிங் மூலமாக நான் ஒவ்வொரு இதுவாக நான் இந்த ஒரு வேல்யூ 1 2 3 4 இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை அந்த கேட் டயக்ராம் மூலமாக நான் உங்களுக்கு என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வாங்க அந்த கேட் டயக்ராம் போயிடலாம். நான் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக என்ன சொல்கிறேன். இப்போ ஏதாவது ஒரு அதை எப்படியோ நவுத்திட்டேன், இதுவும் ஏதாவது நவுத்திட்டேன். இப்போது ட்ரூ லெங்த் அப்படின்னு இருக்கு இல்லையா, ட்ரூ லெங்த் வந்து இந்த லெங்த் தான் ட்ரூ லெங்த்தை காமிக்கும். நான் 70ன்னு வேணால் வைக்கிறேன், 70ன்னு வேணால் வைக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ இதில் திருப்பி இதில் நான் வரைஞ்சி காமிக்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து லைன் இன்க்ளைன் டு ஒன்லி ஹெச்பின்னா இது வந்து ப்ரிலிமினரி ஃப்ரண்ட் வியூ செட். ப்ரிலிமினரி ஃப்ரண்ட் வியூ செட் அதில் இது வந்து ட்ரூ லெங்க்த்து, இது வந்து ட்ரூ ஆங்கிள் தீட்டா. ஸோ லைன் இன்க்ளைன் ஒன்லி வித் ரெஸ்பெக்ட் டு ஹெச்பி பட் நாட் வித் ரெஸ்பெக்ட் டு விபின்ற அசம்ஷனில் இந்த ப்ரிலிமினரி ஃப்ரண்ட் வியூ செட் வரைஞ்சாச்சு. ப்ரிலிமினரி டாப் வியூ செட்னா இந்த ட்ரூ லெங்த் அண்ட் பை, இது வந்து பை வேல்யூ. அந்த ரெண்டுத்தையும் வச்சு இந்த லைனை முடிச்சு இந்த ட்ரபிசைடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போ ப்ரிலிமினரி டாப் வியூ செட். இப்போ இதில் வந்து மெஜந்தா கலர் வந்து ப்ரிலிமினரி ஃப்ரண்ட் வியூ செட், ப்ளூ கலர் வந்து ப்ரிலிமினரி டாப் வியூ செட். இது ரெண்டுத்தையும் வரைஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லோக்கஸ் இங்கேருந்து ஒரு ஆர்க்கு, இது வந்து ஃப்ரண்ட் வியூ, இங்கேருந்து ஒரு ஆர்க்கு, இதை கனெக்ட் பண்ணினா டாப்பு. ஆஸ் அ ஃபைனல் செக் இந்த எண்ட் பாயிண்ட்லேருந்து ஒரு ப்ரொஜெக்டர் வரைஞ்சிங்கன்னா
இந்த பாயிண்ட் வழியாக தான் போகணும். கொஞ்சம் இன்றைக்கி அந்த பக்கமாக தள்ளி இருக்கக்கூடாது. ஆனால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கொஞ்சம் தள்ளி தான் வரும். ஏன்னா நம்ம அவ்வளோ அக்யூரேட்டாக வரைய முடியாது, சம் மிஸ்டேக்ஸ் இருக்கும். பரவாயில்ல, நீங்கள் சம்ஹாவ் அதை மேட்ச் பண்ணிங்க, மேக்கப் பண்ணுங்கள், வேறு வழி கிடையாது. சரிங்களா? இப்போ 70 mm ஒன்றாவது டேட்டா கொடுத்தாச்சு. ரெண்டாவது டேட்டா A' இருக்கு இல்லையா? இப்போ நான் வரையும் போதே உங்களுக்கு இன்னொரு விஷயம் கூட தெரியும், நான் அதை அப்போ சொல்கிறேன். இப்போது இந்த ஒன் எண்ட் 10 above நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போது A' முடிச்சாச்சு. இப்போ A தட் ஒன் எண்ட் ஹவு மச் இன் ஃப்ரண்ட் ஆர் ஹவு மச் பிலோ XY, அதுதான். இப்போது அதை இங்கே மெஷர் பண்ணலாம். இதை நான் 20 கொடுக்குறேன். இதுக்கு நடுவில் இந்த ட்ரூ லென்த்து சொன்னேன் இல்லையா? இப்போ 3 முடிச்சிருக்கோம், ஞாபகம் வச்சுங்க. இதோட ப்ரிலிமினரி ஃப்ரண்ட் வியூவில் ட்ரூ லென்த்து காமிக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? இது எவ்வளோ இங்கே பார்த்துங்க, 70 mm காமிக்குதா? அதே 70 இந்த ப்ரிலிமினரி டாப் வியூ செட் வரைஞ்சோம் இல்லையா? இந்த லென்த்தும் 70 தான் காமிக்கணும். இது 70னா இதுவும் 70 தான் இருக்கணும். இந்த லைனும் ட்ரூ லென்த்தை காமிக்கும். தட் இஸ் ப்ரிலிமினரி ஃப்ரண்ட் வியூ செட்டில் இருக்கிற இந்த ப்ரிலிமினரி ஃப்ரண்ட் வியூ லைனும் ப்ரிலிமினரி டாப் வியூ செட்டில் இருக்கிற இந்த ப்ரிலிமினரி டாப் வியூவும் ரெண்டுமே ஈக்குவல் லென்த்தாக இருக்கணும், ரெண்டுமே ட்ரூ லென்த்தாக இருக்கணும். ஸோ அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ 3 இது முடிச்சாச்சு. 4வது ட்ரூ ஆங்கிள் தீட்டா, ட்ரூ ஆங்கிள் வித் ரெஸ்பெக்ட் டு HP. அதுதான் இந்த ப்ரிலிமினரி ஃப்ரண்ட் வியூ லைன் சொன்னேன் இல்லையா? நான் இதை 13 வேணால் போடுறேன். இந்த ப்ரிலிமினரி ஃப்ரண்ட்டோட ஆங்கிள் தான் தீட்டா, ட்ரூ இன்க்ளினேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு HP அப்படின்னு பேர். அப்போது ப்ரிலிமினரி டாப்போட ஆங்கிள் என்னது? ட்ரூ இன்க்ளினேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு VPன்னு பேர், அது பை. ஸோ இப்போ தீட்டா இங்கே முடிச்சாச்சு. இங்கே பையை பார்க்கலாம். பை வந்து கொடுக்கலாமா? இப்போ நான் வந்து ஒரு 45 கொடுக்குறேன். ஸோ இப்போது இந்த ஸ்டாண்டர்ட் 5 செட்ஸ் முடிச்சாச்சு. ட்ரூ லென்த்து 1 end 10 above, 20 in front, தீட்டா 30, 550. எத்தனை டேட்டா? 5 டேட்டா. 1 2 3 4 5. 5 டேட்டா இருந்தால் தான் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும்னு சொன்னேன். ப்ராப்ளம் சால்வ் பண்ணியாச்சு. இப்போது 6வது டேட்டா நான் இன்ட்ரடியூஸ் பண்ணால் ஈவன் என்னுடைய CAD சாஃப்ட்வேரு என்னை வந்து திட்டும் பாருங்கள். இப்போது 6வது டேட்டா எடுப்போம், இதே எடுத்துக்கலாம். பொசிஷன் ஆஃப் தி அதர் எண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு HP. இப்போ இது வந்து இது வந்து A, இது வந்து B, இது B', இது B1'. இப்போ 1 end 10 above சொல்லிட்டோம். அப்போ அதர் எண்டு ஒரு 45 in front, சும்மா நான் 45 above நான் வைக்கிறேன், சும்மா திறமை வைக்கிறேன். ஆனால் இங்கே நான் கொடுக்கும்போது என்ன பண்ண பாருங்கள், 45 தான் வருது மேத்தமெட்டிக்கலாக. இங்கே பாருங்கள், ஆடிங் டைமென்ஷன் வில் மேக் தி ஸ்கெட்ச் ஓவர் டிஃபைன் ஆர் அன்சால்வபிள் அப்படின்னு, அனேபிள் டு சால்வ் அப்படின்னு வருது. அதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 5 டேட்டாவுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா 6வது டேட்டா இந்த 5 டேட்டாவில் ஏதோ ஒன்றுத்தை இடிக்கும், ட்ரபிள் பண்ணும். ஏதோ ட்ரபிள் பண்ணுதுங்க. அப்போது இதை டிரைவிங் ஃபோர்ஸாக எடுக்கக்கூடாது, ட்ரிவன் ஃபோர்ஸாக எடுத்துக்கணும். டெரிவேட்டிவாக எடுத்துக்கலாம் வேணாம் அப்படின்னு அலோவ் பண்ணிக்கும். அதாவது நான் வேல்யூ கொடுக்க முடியாது. மற்றதுலாம் இதிலலாம் 10 20 70 30 45 நானாக கொடுத்தேன். ஆனால் இந்த 6வது வேல்யூ நான் கொடுக்க முடியாது, இது அலோவ் பண்ணாது. ஏன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது. ஸோ இப்போ பாருங்கள், நான் இது திருப்பியும் டபுள் கிளிக் பண்ணி இந்த வேல்யூ நான் மாற்றலாம். 70 நான் 80ன்னு கூட மாற்றேன் பாருங்கள், மாறுதா? மறுபடியும் 70க்கே போடுறேன். ஆனால் இந்த வேல்யூ டிரைவிங் வேல்யூ கிடையாது, ட்ரிவன் வேல்யூ. நான் டபுள் கிளிக் பண்ணால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இது வந்து 6வது டேட்டா. அதர் எண்ட் சம் டிஸ்டன்ஸ் அபவ், அதர் எண்ட் சம் டிஸ்டன்ஸ் இன் ஃப்ரண்ட், அது 7வது டேட்டா. அது இங்கே பார்த்தலாம். இனிமேல் எல்லாமே ட்ரிவன் டேட்டா, டிரைவிங் டேட்டா கிடையாது. எல்லாமே ட்ரிவன் டேட்டா தான். ஏன்னா 5 ஆல்ரெடி கொடுத்தாச்சு. 1 1 2 3 4 5 கொடுத்தாச்சு. இது இப்போ 6 7 கொடுத்தாச்சு. இப்போ 6வது வந்து அதர் எண்ட் ஹவு மச் அபவ், 7வது டேட்டா அதர் எண்ட் ஹவு மச் இன் ஃப்ரண்ட் அப்படின்றது கொடுத்துருவோம். அப்புறம் 8வது டேட்டா ஃப்ரண்ட் வியூவோட லென்த். இதுதான் ஃப்ரண்ட் வியூங்க. இந்த ஃப்ரண்ட்டோட லென்த்து கொடுக்குறோம். இதுவும் டிரைவிங் தான், ட்ரிவன் தான், டிரைவ் பண்ணாது. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் வியூ லென்த். 8வது டேட்டா கரெக்ட், 8வது டேட்டா. அப்போ 9வது டேட்டா நேச்சுரலி இதாக தான் இருக்கும்.
டாப் வியூ லென்த். இது 9வது டேட்டா. அப்புறம் 10வது டேட்டா வந்து இன்க்ளினேஷன் ஆஃப் ஃப்ரண்ட் வியூ. இந்த ஃப்ரண்ட் வியூட ஆங்கிள். இப்போ பாருங்க, இது வந்து ஆல்ஃபா, இது வந்து தீட்டா. எப்பயுமே ஆல்ஃபா வந்து தீட்டாவோட அதிகமாக தான் இருக்கும் அப்படின்றது இங்கேயும் தெரிஞ்சு போச்சு. இப்போ இது வந்து ஃப்ரண்ட் வியூட ஆங்கிள் வந்து ஆல்ஃபா 45. அப்போ டாப் வியூட ஆங்கிள் அடுத்த டேட்டா. டாப் வியூட டேட்டா இது பை 45னா பீட்டா இது வந்து 54 இருக்கு பாருங்க. எப்பயுமே இது அதிகமாக இருக்கும். ஸோ ஆல்ஃபா பீட்டா போட்டாச்சு. கடைசியாக 12வது டேட்டா டிஸ்டன்ஸ் பிட்வீன் எண்ட் ப்ரொஜெக்டார். இந்த டயக்ராமில் இது ஒரு எண்ட் ப்ரொஜெக்டார், இது ஒரு எண்ட் ப்ரொஜெக்டார். இந்த 2 எண்ட் ப்ரொஜெக்டாருக்கும் இடைப்பட்ட தூரம் தான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எண்ட் ப்ரொஜெக்டார். ஸோ உங்களுக்கு 12 நான் வரைஞ்சிட்டேன். இப்போ திருப்பி 12 எதுன்னு பார்க்கலாம். ட்ரூ லெங்க் 1, ஒன் எண்ட் 10 above 20, ரெண்டாவது. மூணாவது ஒன் எண்ட் how much in front என்றது 3வது டேட்டா. 4வது டேட்டா ட்ரூ இன்க்ளினேஷன் வித் ஹெச்பி தீட்டா 30. 5வது டேட்டா ட்ரூ இன்க்ளினேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு விபி பை 45 டிகிரி போட்டாச்சு. இந்த 5 தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டேட்டா நம்ம பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் ஒன் எண்டுக்கு ஈக்குவலாக அதர் எண்ட் 6வது டேட்டா how much above, அதர் எண்ட் how much in front 7வது டேட்டா. அப்புறம் ட்ரூ லெங்க்த்துக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரண்ட் வியூ லெங்க் வந்து 8வது, டாப் வியூ லெங்க் வந்து 9வது. தீட்டாக்கு ஈக்குவலாக ஆல்ஃபா 10வது, இன்க்ளினேஷன் ஆஃப் டாப் வியூ லைன் 11வது. ஃபைனலாக இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எண்ட் ப்ரொஜெக்டார்ன்றது 12வது. ஸோ இந்த 12 டேட்டாவிலேருந்து தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் வரும். இந்த 12 டேட்டாவிலேருந்து ஏதாவது ஒரு 5 கண்டிப்பாக கொடுத்தால்தான் நீங்கள் கரெக்டாக ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். 5க்கு கீழே இருந்ததுன்னா ஏதாவது ஒரு வழி நீங்களாக எடுத்துகிட்டு சால்வ் பண்ணணும். 5க்கு மேலே இருந்தால் ஆக்சுவலாக சால்வ் பண்ண முடியாது. பட் நான் சால்வ் பண்ண முடியாது, நம்ம வந்து அடம் பிடிக்க முடியாது. ஏதாவது ஒரு வேல்யூயை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். மேபி அடுத்த வீடியோவில் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும்போது இதில் இருக்கிற சின்ன சின்ன குழப்பங்கள், சந்தேகங்கள் அநேகமாக தெளியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நன்றி.